கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக கூட இருக்கலாம். பட் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஓகேவா? ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆஸ்பயர் அகாடமி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆடிட்டர் ராஜன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹோப் யூர் ஆல் ப்ரிப்பேரிங் வெல் ஃபார் தி எக்ஸாமினேஷன். இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கு, ரொம்ப ஜெனரிக் டாபிக் நான் பேச போகிறேன். கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக கூட இருக்கலாம். பட் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஓகேவா? இப்போது பல பேர் மைண்டில் ஓடுற ஒரு விஷயம், சிஏயில் வந்து ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபவுண்டேஷனில் 27%, 27% மேக்ஸிமம், இன்டரில் ஒரு 15% ஆவரேஜ், ஃபைனலில் 10 to 12% ஆவரேஜ், இவ்வளோ தான் வருது. இப்போ இது வந்து இன்ஸ்டியூட் வேணும்ட்டே எல்லாரையும் ஃபெயில் பண்ணுறாங்களா, இல்லை பசங்க படிக்கலையா? இதுக்கான ஆன்சர் யாருக்குமே தெரியாது. இது இன்ஸ்டியூட் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். பட் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியது, நம்ம ஒழுங்காக படித்தோமா ஆஸ் அ ஸ்டூடெண்ட், இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்கணும். நான் படிக்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணுறேன், ரைட்டு, பட் இது போதுமானதா? இஸ் இட் இன் த ரிக்வயர்ட் லைன்ஸ் ஆஃப் ஐசிஐ? அவங்க எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுதா? இதை நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்கணும். மார்க் போகிற இடத்துல அவங்க இருக்காங்க, அப்போ அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் நீங்கள் எழுதணும். நான் எழுததான் எழுதுவேன், அப்போ மார்க்கும் அவ்வளோதான் வரும். ஸோ லெட்ஸ் பி வெரி கிளியர் ஆன் தட். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த லைன்ஸில் நீங்கள் எழுதணும். இதுக்கு தான் உங்களுக்கு சஜஸ்டட் ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸோடு ரிலீஸ் பண்ணுறாங்க, எக்ஸாமினர் கமெண்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் படித்தாலே தெரியும். அவங்க ஜென்ரலாக கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, எப்படி இந்த கொஸ்டினை பசங்க அப்ரோச் பண்ணாங்க, அவ்வளோ கைடன்ஸ் கொடுக்குறாங்க. லோ லைனில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, ஆனால் மார்க் மட்டும் வர மாட்டுது. இதுதான் ப்ராப்ளம். அப்போது முதல்ல நம்ம சைடில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வந்து நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணணும், இன்ஸ்டியூட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். அழகான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டியூட் சோர்ஸஸ் எவ்வளவோ இருக்குது, இதெல்லாம் முதல்ல கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஆன்சர்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். படித்தா மட்டும் பத்தாது, எக்ஸாமினேஷனோட ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? அவங்க எப்படி எழுதுகிறாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அந்த லைன்ஸில் நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணணும். இது ஸ்டூடெண்ட்டோட கடமை. இது ஒரு போர்ஷன் இருக்கட்டும். நவ் கம்மிங் பேக் டு ஐசிஐ. ஐசிஐ கங்கணம் கட்டின்ட்டு உன்னை ஃபெயில் ஆக்க வேண்டாம் அப்படி நான் சுற்றின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களே? எனக்கு 2 கேஸ் இருக்குது. நிறைய கேஸ் இருந்தாலும் நான் ஒரு 2 கேஸ் மட்டும் எலாபரேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்டோட பேரை சொல்ல விரும்பலை. சரி, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, குரூப் 2 சிஏ இன்டர் படிக்கிறாங்க. ஏட்டா 143 பேப்பர் தானே ஓல்டு சிலபஸில், 143 ஆல் பேப்பர்ஸ் பாஸ்ட், ஆனால் 143. ஸோ ஆப்வியஸ்லி ஃபாலிங் ஷார்ட் தானே, ஃபெயில்னு வந்துடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஆர்டிஐ மூலிமா பேப்பரை வாங்கி நாங்கள் வந்து பார்த்துனே இருந்தோம். பார்த்தா ஒரு 5 மார்க் ஒரு கேள்வி அக்கௌண்ட்ஸில் ஒரு கொஷனுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் டாப் ஷீட்டில் 5 மார்க்ஸை அப்டேட் பண்ணல. இது இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 3 years பேக். அப்போ இது இந்த நியூ சிஸ்டம் ஆஃப் வேல்யூவேஷன்லாம் இல்லை, அப்போ கொஞ்சம் மேனுவலாக பண்ணியிருந்தாங்க. அப்போது 5 மார்க் போட்டுட்டு ஒரு கொஷனுக்கு டாப் ஷீட்டில் அப்டேட் பண்ணோம், அதை அப்டேட் பண்ண மறந்துட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், டக்குன்னு மெயில் அடித்து இந்த மாதிரி ஒரு 5 மார்க் மிஸ் ஆகிடுச்சு, எப்படியாவது இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் அடித்து, அது எஸ்எஸ்பி போர்ட்டல் ஏதோ அவங்க அந்த ஃபீட்பேக்கை கொடுக்கலான்னு லாகின் பண்ணோம் பாருங்கள். யூ ஹவ் பீன் டிக்ளேர்ட் பாஸ் இந்த எக்ஸாம்னு வந்துடுச்சு. பிஃபோர் வி குட் சென்ட் தட் இமெயில், இன்ஸ்டியூட் இட் செல்ஃப் டிக்ளேர்ட் தட் யூ ஹவ் கிளியர்ட் தி எக்ஸாம். இப்போ 143 + 5 148 தானே, 150 கிடையாது. அந்த 2 மார்க் எப்படி ரவுண்ட் ஆஃப் ஆச்சு புரிஞ்சுக்கணும். அப்போ இன்ஸ்டியூட் அங்கே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டேன், எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணிட்டேன், 148 வந்துட்டேன், 2 மார்க் தானே, ரவுண்ட் ஆஃப் பண்ணுன்னு பண்ணி விட்டான். அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இன்ஸ்டியூட் உங்களை வேணும்னே ஃபெயில் பண்ணுறாங்களா, வேணும்னே ஃபெயில் பண்ணுறாங்களா? இல்லை, இந்த கேஸில் பாஸ் பண்ண வச்சுருக்காங்க. 2வது கேஸ், குரூப் 1ல் 4 பேப்பர் இருக்குது, 192 எடுத்தார் நம்ம ஸ்டூடெண்ட்டு. He started to prepare again. In fact, டெஸ்ட்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து அதை அப்ளை பண்ணியிருந்தார் பேப்பர் ஆர்டிஐயில். திடீர்னு ஒரு நாள் ஓடி வர்றாரு, சார்
வீட்டுக்கு லெட்டர் ஷீட் மார்க் ஷீட் வந்திருக்கு சார், யூ ஹேவ் பீன் டிக்ளேர்ட் பாஸ்ன்னு 200 போட்டு பாஸ் ஆயிருக்கு. ஏதோ டோட்டலி மிஸ்டேக் ஆகிருக்கு, ஆனால் யூ ஹேவ் பீன் டிக்ளேர்ட் பாஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது எங்கேயோ மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. பட் இந்த 2 கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா தேவர் ஆக்சுவலி ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் தி ரிக்வயர்ட் அமௌண்ட். 148 ஒரு கேஸில், இன்னொன்று 192 இருந்தது. பட் அது டோட்டலிங் மிஸ்டேக்கில் இட் வாஸ் நாட் 200, பட் இட் வாஸ் ரவுண்டட் ஆஃப் டு 200. இது இப்போ நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க இதை? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இன்ஸ்டியூட் வேணுன்ட்டு யாரையும் ஃபெயில் பண்ணுறதில்லை. நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது உறுதி. ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்டை குறைக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க அண்ட் தே எக்ஸ்பெக்ட் யூ டு பி ஆன் இன் தட் ஸ்டாண்டர்ட். நீ கிட்டத்தட்ட அந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், ரைட், விட்டுருவாங்க, கிளம்பிடுவாங்க. புரியுதுங்களா? சரி, வேற மெனி சிச்சுவேஷன்ஸ் லைக் திஸ். ஒரு சில கேசஸ் என்ன ஆயிருக்கு தெரியுமா? அக்ரிகேட்லாம் வந்துச்சு, ஒரு பேப்பரில் 38, 40க்கு 38, 2 மார்க் போட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நடக்குது. ஆனால் அது ஹோலிஸ்டிக்காக நல்லா இருக்கணும். அதுதான் இது ஒவ்வொரு பேப்பருக்கும் நடக்காது. ஆனால் ஹோலிஸ்டிக்காக பார்க்குறப்ப இந்த பையனோ பொண்ணோ சிறப்பாக படிச்சிருக்காங்களா, கிட்டத்தட்ட படிச்சிருக்காங்களா, இவங்களை வெளியில் விட்டா நல்லா இருக்குமா? ஏன்னா அது பார்ப்பாங்கல்ல. உன்னை பாஸ் பண்ணி விட்றான்னா நாளைக்கு நீ மார்க்கெட்டில் போய் வேலை செய்ய போகிற, என் பேர் கெட்டுப்படும் இல்லையா? அப்போது நான் பார்த்து தான் விடுவேன். இப்போ ஹோலிஸ்டிக்காக பார்க்குறப்ப நீ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வரியா, என்னோட ஸ்டாண்டர்டில் நீ இருக்கேன்னா கட்டாயம் உண்டு. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறதெல்லாம், எக்ஸாம் படிக்கிறீங்க, நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டியூட் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.